கத்திரிக்காய் இது ரோஜா. ரோஜா. இது வந்துட்டு ஏதோ ஒரு செடி வந்து தந்தது, அது விட்டு சும்மா. இது வந்துட்டு லெமன் கிராஸ். முந்து பக்சல் முந்து பக்சல் தேங்க கையில் எப்படி தேங்க மூக்கில் முந்து பாருங்க. இப்போ முந்து பாருங்க. அதான் எப்படி என்ன வாசனை? அதான் லெமன் சொல்லுங்க. லெமன் ராக். இது வந்துட்டு செம்பருத்தி. செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ. ஆமா, இது நோய் ஏ டக்கு டக்குன்னு சொல்லு. செம்பருத்தி பூ. குளிச்சுக்குதா? இது வெண்டைக்காய் செடி. இது வந்து வெண்டைக்காய் வந்திருக்கு. வெண்டைக்காய் செடி இருக்குது. இது வந்து இட்லி பூ. இட்லி இதே மாதிரி வெள்ளை கலர் இட்லி பூ. இட்லி பூ. இது நல்ல கலர், அது சிவப்பு கலர். இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ. கிறிஸ்மஸ் மரம். இது வந்து கத்திரிக்காய் செடி. இது மக்காத்தோளம், நாட்டு மக்காத்தோளம். இது சோளம், மக்காச்சோளம். மக்காத்தோளம் போது இது வந்து திராட்சை. திராட்சை. திராட்சை எல்லாம் இருக்குது. மல்லி. எங்கடா எங்க தணலுக்குள்ள போயிட்டு வர? உள்ள போயிட்டு வாங்க. உள்ள போயிட்டு வாங்க, பார்த்துட்டு வாங்க. தணலுக்குள்ள. இது கற்பூரவல்லி. அது ஒரு விதமான பூ, எல்லோ கலர் பூ. நெடி ஒத்துக்கல வேப்பண்ண. இது பரண்டு சொல். பரண்டு சொல். அத்தா இங்க வாங்க. இது பாருங்க, பாம்பு பரண்டை. 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 இந்த பரண்டை உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா ஊறுகாய் மாதிரி வதத்து நல்லா தேய்மானம் நல்லா இருக்கும். எல்லா தேய்மானத்துக்கும் நல்லது. கால்சியம் உடம்பு நல்லது. நல்லா அந்த முட்டி தேய்மானம் எல்லா வலிக்கு உடம்புக்கும் நல்லா சூப்பராக நல்லது. காற்று காற்று சக்தி எலும்பு தேர்ந்துருக்கு. ஆமாம், அது சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது சாப்பிட்டு பாருங்க, தேர்ந்து முயற்சி பண்ணி பாருங்க. அது வந்து கண்டிப்பாக பண்ணணும். அப்போதான் வந்து உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரை வந்து தூப்பு நல்லா முட்டி வலி, இடுப்பு வலி, கை வலி எல்லா வலியும் இது வந்து நல்ல உடம்பு ரொம்ப நல்லது. இது சாப்பிட்டா நல்லா இருக்கும். அது பூண்டு மிளகு சீரகம்லாம் போட்டு தூக்கு கொடுங்க. வாரத்தில் ஒரு நாள் கொடுங்க. அப்போ உடம்பு நல்லா நல்லா ரொம்ப சக்தி இருக்குது. அவ்வளோ நன்மையாக இருக்குது அந்த முருங்கை சத்து. அதனால அது நல்லா முயற்சி பண்ணி சாப்பிடுங்க. எனக்கு டைம் ஆகுது. இது வந்து இதை காமிங்க ஃபர்ஸ்ட். இது வெண்டைக்காய். இது வெண்டைக்காய் செடி. இது வந்து என்ன செடி? கொத்தவரைக்காய். இந்த அவரைக்காய் செடி. இது வந்து மிளகாய் செடி. இது கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை வந்து இது கூட நல்லா கொதிக்க வச்சு தூக்கு குத்தா இது கூட ரொம்ப நல்லதுதான். அவ்வளோ சக்தி இருக்குதான் அந்த கருவேப்பிலை. அதனால முயற்சி பண்ணிப்பாரு. முடி நல்லா கருப்பாக வளரும். அந்த இது என்ன பண்ணோன்னா இந்த கருவேப்பிலை வந்து நல்லா காய வச்சு பவுரை அறுத்து எண்ணெய் காய வச்சு அதில் வந்து பருப்பு இந்த கருவேப்பிலை பவுரை அதில் போடுங்க. போட்டு நல்லா ஆனப்புறது வெடிக்கட்டு தடவுங்க. கண்டிப்பாக அந்த கருப்பு முடி நல்லா வளரும், அடர்த்தியாக வளரும். அதனால இது தேங்கி பாருங்க. இவன் நீ சொல்லு. யாருங்க குழவி இருக்குது உள்ள. இது ஒரு டிஃபரெண்டான வெண்டைக்காய் செடி. இதுல என்ன இருக்குதுன்னா, கோழி தலை இருக்கும்ல இப்படி, அந்த மாதிரி அந்த வெண்டைக்காய் வந்துட்டு வரும். அப்படிங்களா? ஆனா பூச்சி ஜாக்கிரதையா இருங்க, இதுக்குள்ள குழவி இருக்கு. ஜாக்கிரதையா இருங்க, குழவி இருக்கு. உங்க மைண்டை போய் குழப்பி விட்டுடுவோம்.